சந்திரனும் சூரியனும் ஒரே ராசியில சேரக்கூடிய நாள் தான் அமாவாசை. ஒவ்வொரு மாசமும் அமாவாசை வந்தாலும் மிக முக்கிய அமாவாசைகள்னு பார்த்தோம்னா 3 அமாவாசைகள். ஒன்று தை அமாவாசை, அடுத்தது ஆடி அமாவாசை, மூன்றாவது மகாலய அமாவாசை. இதுல ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்துல இருந்து கிளம்புற நாள் தான் ஆடி அமாவாசை. அடுத்தது பார்த்தோம்னா மகாலய அமாவாசை, அவங்க பித்ருலோகத்துல இருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வந்து சேர்ற நாள் தான் மகாலய அமாவாசை. மூன்றாவது தை அமாவாசை, நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டு திரும்பவும் அவங்க பித்ருலோகத்துக்கு செல்லக்கூடிய நாள் தான் தை அமாவாசை. இந்த தை அமாவாசையானது உத்தராயண காலத்துல வருது. அதாவது இந்த வருஷம் பிறந்து வர்ற முதல் அமாவாசை. மகர ராசி, அதாவது சனீஸ்வர பகவானுடைய மகர ராசியில இருக்கக்கூடிய சூரியனோடு சந்திரன் சேரும் நாள் தான் தை அமாவாசை. இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது நமக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய முன்னோர்களை மனசார நினைச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்யும் போது கண்டிப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஏதோ ஒரு உருவத்துல ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம முன்னோர்களை நாம கண்டிப்பா பார்ப்போங்க. அதுலயும் குறிப்பான பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா காகம், பசு, நாய்கள், பூனைகள், இதுல பார்த்தோம்னா ஏதோ ஒரு உருவத்துல அவங்கள நாம கண்டிப்பா உணர முடியும். இது அனுபவபூர்வமாவே சொல்லலாம். தை அமாவாசையில இன்னொரு சிறப்பும் இருக்கு. அதாவது இந்த தை அமாவாசை அன்றுதான் அபிராமி பட்டருக்கு அன்னை காட்சி கொடுத்ததாகவும் அமாவாசையே பௌர்ணமியாக மாத்தியதும் இந்த தை அமாவாசை தான். அதுலயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்கடவூர் என்ற இடத்துல சுப்பிரமணியன் என்ற பேர்ல வாழ்ந்தவர் தான் அபிராமி பட்டர். அவருக்காக அம்பாலே இறங்கி வந்து அமாவாசையை பௌர்ணமியை ஆக்கியதுதான் இந்த தை அமாவாசை. இந்த நாள்ல பார்த்தோம்னா நாம முழுக்க முழுக்க நம்ம முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு வைக்கிறதா ஒரு கணக்குல வச்சுக்கிட்டு முதல்ல காகத்துக்கு பசுவுக்கு வச்சுட்டு தான் நாம அந்த சாப்பாட்டை நாம சாப்பிடணும். வீட்டை முன்னாலே சுத்தபத்தமா தொடச்சு வச்சிடணும். விளக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு திதி கொடுக்கறவங்க திதி கொடுத்துட்டு அடுத்த பூஜை வேலையை ஆரம்பிக்கணும். இல்ல அவங்களுக்கு வீட்லயே நீங்க சமையல் பண்றீங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வச்சுட்டு அவங்க மனசார நினைச்சு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யறது, ஆடை தானம் செய்யறது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது, இல்லாத இடங்கள்ல போயிட்டு நம்ம உதவி செய்யறது, இதெல்லாம் பல நன்மைகளை நமக்கு சேர்த்து கொடுக்கும்.